சமையல். இன்னைக்கு நம்ம சாம்பாருக்கு காம்போவா 2 வகையான பொரியல் தான் பண்ண போறோங்க. இன்னைக்கு வந்து புடலங்காய் கூட்டு செய்ய போறேன். கூடவே கறிப்பலா வச்சு ஒரு மசாலா கறி தான் பண்ண போறேங்க. இந்த கறிப்பலால வந்து மசாலா போட்டு கறி பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அது கறிப்பலா பிரியாணி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சாம்பார், பருப்பு, கீரை பருப்பு குழம்பு இந்த மாதிரி எல்லாம் நம்ம மைல்டா செய்யும் போது ஒரு காரக்கறி இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை, சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து முருங்கைக்காய் சாம்பார் ரசம் தான் வைக்கிறேங்க. அதுக்கு காம்போவை தான் இந்த புடலங்காய் கூட்டு கறிப்பலா மசாலா கறி செய்ய போகிறேன். இது வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் கூட்டு தான் முதல்ல செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி, பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ குக்கரில் சேர்த்துட்டேங்க. இது ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் அரைச்சிக்க போகிறேன் கூட்டுக்கு. இப்போ நல்லா பருப்பு வெந்துருச்சுங்க. அதே மாதிரி புடலங்காயும் லேசாக உப்பு போட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்குனதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் தான் நான் வேக வைக்க போகிறேன். இப்போ குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டு லைட்டாக வந்து விசிலை உருவி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வேக வச்ச பருப்பு, புடலங்காய் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. ஒரு வாணலியில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. இந்த கூட்டெல்லாம் செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும். கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணுங்க கூட்டுக்கெல்லாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க புடலங்காய் சேர்த்தாச்சுங்க. அதே மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் கலவையும் சேர்த்துட்டு தேவைக்கு உப்பும் சேர்த்தாச்சு, மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. நம்ம காயிலேயே உப்பு சேர்த்துருக்கோம். தேவைக்கு கொஞ்சமாக மட்டும் இப்போ சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த கலவை ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிறு தீயில் வச்சே இந்த மாதிரி பக்குவமாக பிரட்டி விடணுங்க. இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொலகொலப்பாக இருந்தால் தான் கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக பலாக்காய் கறி மசாலா செஞ்சிடலாம். பலாக்காய் கறி மசாலா செய்கிறதுக்கு நான் தேவையான அளவுக்கு பலாக்காய் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க. மேல் தோலை சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கணுங்க. இப்போ நான் நறுக்கினதை ஒரு குக்கரில் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும். நான் வாங்கின கறிப்பலா நல்ல பிஞ்சு பலாங்க. அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்து இப்போ வெயிட் ஆறிடுச்சு. இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. கொஞ்சம் கூட அந்த தண்ணி இல்லை பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணிக்கும் காய்க்கும் சரியாக வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. சோம்பு தாளிச்சுக்கிட்டேன். கூடவே பூண்டு 5-6 பல் இடித்தது சேர்த்துக்கிட்டேன். இதை ஒரு 10-20 செகண்ட் பரட்டி விட்டுட்டு கூடவே பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நான் இதுக்கு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி காரத்துக்கு எங்களோட சிக்கன் கிரேவி மசாலா சேர்த்துருக்கோம். இது மசாலா செய்யும்போது எல்லாத்துக்குமே சேர்க்கலாம். அதனால் இந்த சிக்கன் கிரேவி மசாலா தான் சேர்க்குறோம். இந்த மசாலா இல்லாத பட்சத்தில் நீங்கள் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நம்ம சேர்த்த தண்ணி இந்த மாதிரி கொதி பிடிச்சி வர ஆரம்பிக்கும்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டுமே சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கறிப்பலா பீஸ்களை இதில் போட்டுடலாங்க. இப்போ நம்ம சேர்த்தோன்னே அந்த மசாலா எல்லாமே இதில் சேர்ந்துருச்சு பாருங்கள். இப்போவே ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுறணுங்க. அதுக்கப்புறமா இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா சுத்தமாக தண்ணியே இருக்காது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலையும் தூவிக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி பிஞ்சு பலா அப்படிங்கிறதால தான் நான் வந்து ஒரே ஒரு விசில் விட்டேன். கொஞ்சம் முத்தலாக இருந்தால் 2 விசில் விடலாம். இந்த மாதிரி பிஞ்சு பலாலாம் நம்ம வந்து அப்படியே தாளித்து விட்டு கூட வேக வைக்கலாங்க. மசாலா கறிப்பலா ரெடி ஆயிடுச்சுங்க. புடலங்காய் கூட்டு, பலாக்காய், மசாலா கறி எல்லாமே ரெடியாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பாருங்க. இந்த முருங்கைக்காய் சாம்பாருக்கு காம்போவாக தான் இந்த பலாக்காய் கறியும் புடலங்காய் கூட்டும் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் பருப்பு, தக்காளி ரசம், நல்லா கெட்டி தயிர் இருக்குங்க. அப்பளமும் பொரிச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையலுங்க. சாம்பாருக்கு காம்போவாக நல்லா சுருக்குன்னு ஒரு காரக்கறியும் அதே சமயத்தில் மைல்டாக ஒரு கூட்டும் இப்போ ரெடியாக இருக்குங்க. நான் நறுக்கும்போது கொஞ்சம் மீதி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையுமே இந்த மாதிரி ஒரு நாள் வந்து நான் தோரன் பண்ணிட்டேன். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் பாதி அப்படியே எடுத்து வச்சுக்கணும். பாதியை கையில் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும்.
இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு வாணலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டு, ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துட்டு, கருவேப்பிலை சேர்த்துட்டு, நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த கலவை இதில் சேர்த்துட்டு, உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு, தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் கொஞ்சமாக அப்படியே மிக்சியில் ட்ரையாக அரைச்சி போட்டு பெரட்டி இறக்க வேண்டியது தாங்க. எங்களோட கிச்சன் குயின்ஸ் குரூப்பில் இருக்க மோஸ்ட் சீனியர் அம்மா சந்திரலேகா அம்மா தான் இந்த ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ அம்மா, ரொம்ப அருமையாக வந்துச்சுங்க. வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன், இருந்தாலும் இது எல்லாருக்கும் யூஸாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த ரெசிபியும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. மைல்டாக செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கறிப்பலா மசாலா கறியும் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். நான் செஞ்சு காட்டினேன். இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் கறிப்பலா கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள். சமையல் நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கும் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மசாலாலாம் வேணுமாங்க? இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் எங்ககிட்ட பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.